சார் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க உள்ளலாம் வரக்கூடாது, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. டாக்டர், என் வீராக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. என் உசுரை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா அவளுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. சரி காப்பாத்திடலாம். காலைல உழுந்து கேக்குறேன் டாக்டர். சார் காப்பாத்திடலாம் சார், நீங்க பதட்டப்படாம இருங்க, கண்டிப்பா காப்பாத்திடலாம். எனக்கு எல்லாமே அவதான் டாக்டர். அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ப்ளீஸ் காப்பாத்தி கொடுத்துருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் சார். நீங்க கொஞ்சம் வெளியவே வெயிட் பண்ணுங்க. இருங்க சார். டாக்டர், வீராக்கு குண்டடி பட்டிருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? டாக்டர், அதுக்கெல்லாம் டைம் இல்ல டாக்டர். நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, மத்த எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல சார், ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாதான் எங்களால ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். இல்லனா எங்க ஹாஸ்பிடலுக்கு பிரச்சனை ஆயிடும் சார். யோ, என்னையா பேசிட்டு இருக்க? உசுருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, அதை விட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. என்ன பண்றீங்க? மேல இருந்து கை எடுங்க முதல்ல. சாரி சார். சார் தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க சார். சார் மத்த எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் சார். நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க சார். மாமா, அத பாருங்க, ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கு போலீஸ் அதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஐயோ அண்ணா. டாக்டர், நான் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேன். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. என்னடா நடந்தது? உள்ள நல்லபடியா தானடா வீட்ல இருந்து வந்தா, என்ன ஆச்சுடா? எல்லாம் என் தப்பு தான். நான் அங்க போயிருக்க கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த விஜயா தான் இருக்கும். அவளை சும்மாவே விடக்கூடாது. பொண்ணுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? கடவுளே, இப்படி எல்லாம் சோதிக்கிற. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் எனக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் இப்படி ஆகுது? சின்ன வயசுல அம்மாவை இழந்தேன். அதுக்கப்புறம் அவங்க பாசத்துக்காக ஏங்கி 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 ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மாவுக்கு சமமான பாசத்தை வீரா கிட்ட மட்டும்தான் பாரு. இன்னைக்கு அவளும் என்ன விட்டு போயிடுவாங்க. அவளுக்கு ஒண்ணு ஆகாது பாரு, நல்லாதான் இருப்பா. அவளுக்கு ஒண்ணு ஆகாது. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? அப்படியெல்லாம் அந்த கடவுள் நம்மள தண்டிச்சிட மாட்டாருடா.
அப்பா எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்காங்க, யாரும் இன்னும் சாப்பிடல. நீங்க எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துருங்கப்பா, நான் இங்க இருக்கேன். மாறா நீ போய் சாப்பிட்டு வந்துடுறா. போடா ப்ளீஸ், கொஞ்சமாவும் சாப்பிட்டு வந்துடுறா. வேணாண்டா, கண்ணு முடிச்சு வேண்டாம். சரி கார்த்திக், நீ மத்தவங்களை கூட்டு போ. கார்த்திக் எல்லாரும் கூட்டு போய் சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுப்பா. கண்மணி நீ போய் சாப்பிடுவா. அத்தை வாங்க, நீங்க ஒரு ஆள் இல்ல, உங்களுக்குள்ள இன்னொரு உயிர் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. வாங்க நீ ப்ளீஸ் வாங்க. வாங்க கண்மணி போமா, அம்மாவை கூட்டு போமா. கூட்டு போ.